Choose your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. 6 பிள்ளையை பெற்றுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் நான். பட் 2 தான் பெற்றேன். டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இந்த பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறது. இன்னமும் 2 டாக்டர்ஸ் இன்னும் அந்த பேக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ஹாலில் அப்படி வச்சா திட்டுவேன். அவங்க ஷெல்ஃப் குப்பையா இருந்தா திட்டுவேன். அவங்க செய்ய வேண்டியது செய்யலைனாலும் திட்டுவேன். அவுட்டோர் ஷூட்ஸ் போகும்போது எம்ப்ராய்டரி புடவை எல்லாம் நிறைய பண்றதுக்கு நூல் வாங்கி எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். போய் அங்க உட்காந்து கேரவன்ல எல்லாம் தைப்பேன். நிறைய அவங்க சோஷியல் மீடியாவிலேயே இல்லை, பார்க்கவே மாட்டாங்க. You're capable of doing that and this. Why not start acting? Okay. If அவரை மட்டும் அது அங்கே சொல்லலைன்னா என்னோட செகண்ட் இன்னிங்ஸ்னு ஒன்று நடந்தே இருக்காது. ஜாயின் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஐ தாட் மை காட் ஐ கான்ட் கோ வித் திஸ். இது விட்டுறலாம். எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்? அவங்க கற்றுக்கலன்னா போட்டுன்னு விட, நீ வரலைன்னா பாருன்னு மிரட்டி வர வைப்பேன். மனைவி எப்படி கூப்பிடுவீங்க? நான் வாங்க போனேன்னா இது ஒரு போட்டேன். ஏன் சொல்லி இருக்காங்களே என்னை இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டது பேர் சொல்லி என்ன கூப்பிட்டது இல்லைன்னு இன்னைக்கு வரல அவங்க வருத்தாதுதான். இனிமேல் அப்படி ஏமா சரண்யா அம்மா அப்படின்னு என்னடா நீ வேண்டா இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிற. அதான் சொல்லுவாங்க, சட்டி பானையா இருந்தா தட்டியும் முட்டியும் தானே கிடக்கும். அவன் என்ன பண்ணுவான், அவன் கிறகம் அப்படி இருக்கு. ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவான்னு பட்டிக்காட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீங்க வேணா பாருங்க, அவன் டாப்பா வருவான். டிசாஃப்டோட 10வது வருஷம் இந்த கொண்டாட்டத்துல உங்களை பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம் மேம். எவ்வளவு ப்ரௌடா இருக்கு. நம்ம பேஷனே நமக்கு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுக்குது அப்படின்னா அது ரொம்ப பெருமையான விஷயம். இதுல எதையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் நடத்துறது கூட ஓகே. ஆனா 10 வருஷம் அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது என்னால டிசாஃப்டுடைய 10 வருஷம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் மேம். 10 வருஷம், அதுவும் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா வளர்ச்சியில காம்படிஷன் எல்லாருமே ஒரு சின்ன பெட்டிக்கடையில இருந்து பெரிய மால் வரைக்கும் இருக்கிறதுல எல்லாமே இருக்காங்க இல்லையா? ஒரு டிசைனிங், ஒரு டிசைனர்ஸ் பொட்டிக் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய காம்படிஷனை சரண்யா மேம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஆக்சுவலா காம்படிஷன் பத்தி எனக்கு இது வரைக்கும் பயந்ததே இல்லை நான். காரணம் என்னன்னா, நம்மளுடைய கண்டென்ட், நம்மளுடைய நாலேஜ், நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது நம்ம ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம், நல்லா கொடுக்குறோம்னா அப்ப நம்மளுக்கு காம்படிஷன் பத்தி பயப்படவே வேண்டாம். ஏன்னா நல்லதை தேடி தானே. இப்ப நம்மளே ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா எது பெஸ்ட்ன்னு தேடி ஆட்டோமேட்டிக்கா போறோம் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல கத்துக்கிட்டா கூட இன்னொரு இடம் இன்னும் பெட்டரா இருக்குன்னா நம்ம 2வது தடவை போறது கூட நம்ம தயங்க மாட்டோம்ல. ஸோ அப்ப என்கிட்ட வரும்போது நான் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பாலிசி என்ன அப்படின்னா, எதையுமே மறைக்க கூடாது. இது வச்சுக்கலாம், இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு. they don't want to teach 100%, but I don't have that. எனக்கு அது I think the success behind my institution is that I will never hold back anything. எல்லாமே 100% சொல்லி கொடுக்கணும். எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் சொல்லி கொடுக்கணும். எல்லா நுவன்சஸும் சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்று செஞ்சா அதுல எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஓகே, இதுல கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப எனக்கு ஆல்ரெடி 10 வருஷமா எனக்கு சூயிங் தெரியும்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. நிறைய இன்ஸ்டியூட்ல ஆல்ரெடி போய் அவங்க படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நாங்க 10 வருஷமா பல இன்ஸ்டியூட்ல போய் கத்துக்கிட்டதை நீங்க அப்படியே லட்டா தூக்கி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு பிகினரும் நானும் ஒரே மாதிரி பக்கத்து மிஷின் தைக்கிறோம், ஒரே ஃபினிஷிங்ல நாங்க தச்சிட்டு இருக்கோம். தட்ஸ் பிகாஸ் அந்த நுவன்சஸ் நீங்க அவ்வளவு கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, சேயிங் தட் நீங்க நிறைய நாலேஜை ட்ரெயின் பண்றீங்க. இப்படி ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு யார் வர போறா படிக்க, எல்லாருக்கும் அப்படின்னு சீக்கிரட் கத்து கொடுக்க கூடாது. அது எப்படி மனுஷங்க உலகத்துல வந்துகிட்டே தானே இருக்காங்க. அது எப்படி இவங்க 10 பேர் முடிச்சு போனா இன்னொரு 10 பேர் வரத்தான் போறாங்க. பேருக்கு கத்து கொடுத்தாலும் அவங்க சரண்யா ஆக முடியாது. நாலேஜ் உடைய ரூட் நான் தான். இது எல்லாமே என்னுடைய ரிசர்ச், நான் கண்டுபிடிச்சது, நான் வச்சிருக்கிற நாலேஜ். இதை நான் சொல்லி கொடுத்து, நான் சொல்லி கொடுக்குற 10வது நபர் அதை வெளியே போய் சொல்லி கொடுக்கும் போது என்ன மாதிரி எப்படி சொல்லி கொடுக்க முடியும்?
எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை பாத்தீங்களா? கண்டிப்பா முடியாது. Super. அப்ப எனக்கு அதனால காம்படிஷன் இன்னும் கிட்ட நான் அந்த எப்படி எடுத்துப்பேன்னா, என்கிட்ட கத்துக்கிட்டு அவங்க வெளியே போய் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப பெருமை. எஸ். இப்ப நீ வந்து 1 தைக்கலாம் 10 தைக்கலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஆனா நீ போய் ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறீன்னா அப்போ உனக்கு நான் எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்திருந்தேன்னா உனக்கு அதை ஆரம்பிக்கிற தைரியம் வந்திருக்கு. அப்ப நான் எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்திருந்தா அவ போய் வெளியே கத்து கொடுப்பா. இந்த அளவுக்கு நேர்மையோட நீங்க பண்றதுனால தான் இன்னைக்கு 10வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இன்னும் பல வருஷங்கள் இந்த நேர்மையே நீங்க கொண்டாடுவீங்க மேம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒருத்தி கூட ஐயோ மோசமாயிடக்கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட் கூட வேஸ்டா போயிடக்கூடாது, எல்லாரையும் அப் டு டேட். கொஞ்சம் அந்த கோர்ஸ் முடியிற நேரம் பார்ப்பேன், அந்த 6 months எண்டுக்குள்ள யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்கள ஸ்பெஷல் கிளாஸ் கூப்பிடுவேன். நீங்களே பார்த்துட்டு வீக் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க நீ வரலன்னா பாருன்னு மிரட்டி வர வைப்பேன். அவங்க எல்லாம் வருவாங்க ஸ்பெஷல் கிளாஸ்க்கு. அப்போ கூட எனக்கு 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், அவங்க கத்துக்கலன்னா போட்டுன்னு விட, அவங்க வெளியே போய் எனக்கு தெரியலன்னு என்கிட்ட படிச்ச பிறகு எப்படி சொல்லலாம்? They cannot say that. Beautiful. வெளியே போய் they have to say I'm like I've learned அப்படி சொல்லணும். எனக்கு it's my responsibility that they go out with flying colors. I can't ஃபீஸ் கொடுத்துட்டேன் நீ கத்துக்க எப்படியோ போய் தொலைன்னு நினைக்கலாம். பட் என்னால 1% கூட அப்படி நினைக்க முடியாது. ஸோ அது பண்ணாதனால தான் இன்னைக்கு 10 yearல இருக்கேன். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மேம், உங்களுக்குள்ள ஒரு ஆண்டர்ப்ரனர் சரண்யா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சது கொஞ்சம் லேட்டராக தான். ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மா உங்களை ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு உங்கள் அம்மா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க, உங்களை கற்றுக்க சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அப்போ கற்றுக்கல இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஏன்னா எனக்கு அப்ப வந்து நீங்க சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. எஸ், எங்க அம்மா இறந்து இருக்கும் 35 years இருக்கு. எங்க அம்மா இறந்து. உங்களோட முதல் படம் நாயகன் வெளிவரதுக்கு அப்பெல்லாம் இருந்தாங்க. அப்ப அதாவது எங்க அம்மா நாயகன் 87, எங்க அம்மா இறந்தது 92. ஸோ குவைட் சம் இயர்ஸ் நவ். இப்ப அம்மா வந்து அப்பெல்லாம் யூடியூப் கிடையாது, அப்பெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா கத்துக்கிட்டது வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல. ஸோ அப்படிதான் என் ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெறும் அவங்களுமே மறுபடி கத்துக்கிட்டு எதுவுமே கத்துக்கல. புக்ஸ் படிப்பாங்க, பழைய சூயிங் கைட் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அதுல இருக்கிற கட்டிங்க பார்த்து எனக்கு கட் பண்ணி தைப்பாங்க. அந்த நீடில் அண்ட் த்ரெட்ல ஒரு கம்பெனி இருக்கு, வேற பெங்களூர்ல இருக்குது. அதுல இருந்து புக்ஸ் வாங்குவாங்க, எம்ப்ராய்டரி எல்லாம் அதை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு அந்த புக்கு மேல ஆசை வந்து நானும் வாங்குவேன். நிறைய புக்ஸ் நானும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த அம்மாவுடைய ட்ரைனிங்ல அதெல்லாம் வந்தது. பட் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அதுக்கு அருமை தெரியல. ஐ ஃபெல்ட் லைக் யாரோ தச்சு கொடுக்குறாங்க, நமக்கு என்ன ஜாலின்னு இருந்தது. ஏன்னா இது ஈஸி கிடையாது. ஆமா, சூயிங் ஸ்கில் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை கத்துக்கிறதுக்கு சாமான்யமா நம்ம தாம்போக்கில் எல்லாம் கத்துக்க முடியாது, மெனக்கெடணும். மெனக்கெட்டு தான் கத்துக்க முடியும். ஸோ இறந்த பிறகு எனக்கு வந்து இது ஐயோ நான் அம்மா இருக்கும்போது கத்துக்கலையேன்ற சங்கடம் இருந்தது. தட்ஸ் ஐ ஜாயின் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஐ தாட் மை காட் ஐ கான்ட் கோ வித் திஸ், இது விட்டுறலாம் இப்படி நானும் நினைச்சிருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நானும் நினைச்சிருக்கேன். பொறுமை வேணும்ல, இதுல பொறுமை வேணும், புரிஞ்சுக்கணும். அதாவது மேக்ஸும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. எல்லாமே இருந்தா தானே ஃபேஷன் டிசைனிங். சயின்ஸ் வந்து பாடி அனாட்டமி தெரியணும், மேக்ஸ் வந்து கணக்கு போடுறது தெரியும். ஒருத்தரை பார்த்தோன்னே இப்படி இந்த இதுல அவங்களுக்கு தச்சு கொடுத்தா அழகா இருக்கும். செஸ்ட் வேஸ்ட் சீட்டுன்னு சொல்ல தெரியணும்ல, தட்ஸ் லைக் பாடி அனாட்டமி. ஸோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது முடிச்சு எனக்கு பேசிக்கான ஒரு டிசிப்ளின் என்னன்னா, எதையுமே பாதியில விட என்னால முடியாது. எது ஒன்று ஆரம்பிச்சா அது ஏனோ தானோன்னு கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. எது பண்ணாலும் முழுமையா பண்ணணும். அப்படி நான் இது சரி கத்துக்கிட்டேன்ல, வைஸ் டு வேஸ்ட் அப்படின்னு பசங்களுக்கு தைக்க ஆரம்பிச்சு. லைக் தட் இட் வெண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ இட் வாஸ் அ வெரி லாங் ஜேர்னி. ஸோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆண்டர்பிரினர் சரண்யா வந்து அதுக்கப்புறமா நடிகை ஆனாலும் கூட பிஸியா இருக்கும்போது வெளிப்படுத்திட்டீங்க. கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு இந்த வெற்றி இல்ல மேம். இன்னமும் நான் லொகேஷன்ல போகும்போதெல்லாம் ஏதாவது அவுட்டோர் ஷூட்ஸ் போகும்போது எம்ப்ராய்டரி புடவை எல்லாம் நிறைய பண்றதுக்கு நூல் வாங்கி எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். போய் அங்க உட்காந்து கேரவன்ல எல்லாம் தைப்பேன். நிறைய I have taken machine, sewing machine, tabletop machine எடுத்துட்டு போய் கேரவன்ல வச்சு தைச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய படத்துக்கு நீங்க வந்து ஃபுல்லா காஸ்டியூம் டிசைனிங் ஃபுல்லா பண்ண போறீங்க மேம். என்னன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து டீச்சிங்ல போயிடுச்சு. எனக்கு டிசைன் பண்றதுக்கோ கடை வைக்கிறதுக்கோ இஷ்டம் இல்ல. My interest is teaching. I don't know how it got into me. Actually உங்களுக்கு இருக்கிற அந்த செலிபிரிட்டி ஃபேம் வச்சு நீங்க ஒரு பொட்டிக் பெருசா ஓபன் பண்ணி காஸ்டியூம் டிசைனிங் பண்ணி பெருசா போலாம். கண்டிப்பா இப்ப நான் என்னோட நேம் செலிபிரிட்டி நேமை யூஸ் பண்ணேன்னா நல்ல பிராண்ட் ஆரம்பிச்சு நான் கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வரலாம். பட் எனக்கு அந்த எண்ணம் இல்ல. எனக்கு இன்ஸ்டிடியூஷன் மேல ரொம்ப ஆசை. எனக்கு இப்போ எல்லாரும் என்ன பிரின்சிபல்னு கூப்பிட்டு கெலி பண்றாங்க. யூ லுக்கிங் லைக் அ பிரின்சிபல். நீங்க என்ன அந்த பிரின்சிபல் ஆயிட்டேன் நான் உண்மையாவே. ஐ வாண்ட் டு டீச், ஐ வாண்ட் டு ரன் தி இன்ஸ்டிடியூஷன் வெல். இன்னும் நிறைய, ஏன்னா என்கிட்ட வர ஹோம் டு யூ கேட்டர்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி விமன், மேரிட் விமன்,
அவங்க எல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கேன், பட் நான் அதனால ஒன்றும் பண்ணாமல் தண்டமாக உட்காந்துருக்கேன் இப்படின்னு டீமோட்டிவேட்டட் ஆகி தான் வராங்க. சரி ஏதோ கற்றுக்கிறேன்ட்டு. ஸோ எனக்கு என்னென்னா அது ஒரு சேலஞ்சாக சந்தோஷமாக இருக்குது. when I see them smiling and happy after this, you know, I feel very proud and I feel that's what I should do. உங்க அம்மா உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்களா? நீங்க உங்களுடைய மகள்கள் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கீங்களா? எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கேன். அப்படியா? சரி, என் மகள்கள் கிட்ட நான் வந்து ரொம்ப ஓவரான லவ் இருக்கு. இன்னைக்கும் அவங்க டப்பால என்ன சாப்பாடு போகுதுங்கிறத நான் பார்த்து தான் அனுப்புவேன். இன்னைக்கும் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம், நானும் தான் கிளம்பிட்டு இருப்பேன். அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ல ஏதோ ஒரு பட்டன் போச்சுன்னு எடுத்துன்னு வந்தா பொறுமையாக உட்காந்து தச்சு அதை போட கொடுத்துட்டு வருவேன். ஸோ ஐ எம் லைக் ஐ கேர் அ லாட், பட் ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க ஷெல்ஃப் குப்பையாக இருந்தால் திட்டுவேன், அவங்க செய்ய வேண்டியது செய்யலைனாலும் திட்டுவேன். ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து இன்னமும் 2 டாக்டர்ஸு இன்னும் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஹாலில் அப்படி வச்சா திட்டுவேன். அதை கொண்டு போய் கிச்சனில் என்ன வைக்கணும், உங்கள் ரூமில் என்ன வைக்கணும் வச்சுட்டு இங்கே வந்து உட்காரும்பேன். கேட்டுக்கோங்க எல்லாரும், பாருங்க எப்படி தங்கமா வளர்த்து வச்சிருக்கேன். I am very strict, but that's not because I'm strict. That's because I am like that. I don't like anything unorganized. For example, if you tell me, the minute our interview is over, I'll want this wires to be out. I'll want this place to be clean. I'm like, and the madri. I don't call it OCD. I call it like, I want it to be clean and perfect and disciplined, organized. And the madri. So, and the madri, adula na konjam avanga kitta strict ah da irpen. உங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் மேம்? அவங்க ஸ்ட்ரிக்டா எங்க அம்மா வந்து ஒரு பெரிய சோஷியலைசிங் பர்சன். எங்க அம்மாவுக்கு அந்த காலத்திலேயே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் கம்பேர் பண்ண 1% கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பிஸி டீச்சர் மேம். எங்க அம்மா ஒரு பிஸி ஹவுஸ் ஒய்ஃப். நிறைய சமையல் பண்ணுவாங்க, நிறைய தையல் பண்ணுவாங்க. ஒரு ஊட்டியில் இருக்கிற செடியும் பூவும் எங்க வீட்டில் சென்னையில் இருந்தது. ஹைட்ரேஞ்சியான்னு ஒரு பூ, அது இவ்வளோ காலிஃப்ளவர் மாதிரி பூக்கும். அது ஊட்டி கொடைக்கானல்ல தான் பார்க்கலாம் நீங்க. அது எங்க வீட்டில் பூக்கும். எல்லாரும் கேட்பாங்க இது எப்படிங்க உங்க வீட்டில் பூக்குது. ஷி வாஸ் வெரி சிக். ஷி ஹேட் லாட் ஆஃப் ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ். ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அந்த நவம்பர்லேருந்தே சஃபர் பண்ணுவாங்க அந்த குளிர்காலம் ஆரம்பிச்சா. அதுல கூட ஒரு நாள் கூட எங்க அம்மாவை நான் அழுக்கா பார்த்ததில்ல, வேர்வையோட நான் பார்த்ததில்ல. குளிச்சு நீட்டா பவுடர், அவங்க போடுற பவுடர் காதுலலாம் ஒட்டிட்டு இருக்கோம். நான் போய் விரல் வச்சு இப்படிலாம் தொடச்சி விடுவேன். நீட்டா பவுடர்லாம் போட்டு காட்டன் சாரியை அவங்களே வீட்டில் போடுற அந்த கஞ்சி இருக்கும், சாப்பாடு கஞ்சியில் முக்கிட்டு அதை கையில் தேய்ச்சி பெட்டு அடியில் வைப்பாங்க அதை அயனாகிறதுக்கு. அப்படிப்பட்ட புடவை தான் வீட்டிலே கட்டியிருப்பாங்க. ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவை நான் கசக்கி ஒரு ஏனோ தானோ புடவையில் நான் பார்த்ததே கிடையாது. மேட்சிங் ப்ளவுஸ் தான் போடுவாங்க, கரெக்டான ஜுவல்லரி தான் போடுவாங்க, நீட்டாக தலை சீவி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்டது. இன்றைக்கி எனக்கு நான் கொஞ்சம் இஃப் ஐ எம் நாட் ப்ரெசன்டபிள்னோ எனக்கு என்னோட பெட்ரூம்லேருந்து கூட ஹாலுக்கு நான் வரமாட்டேன். ஐ எம் ஸோ பர்டிகுலர். நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஆண், அதுவும் கணவனாவே அமைஞ்சா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம பொன்னுநன் சாரை பத்தி பேசியே ஆகணும். நீங்க இவ்வளோ சந்தோஷமா உங்க முகத்துல இருக்கு மேம் அந்த பாசிட்டிவ் வைப். ஒரு குடும்ப தலைவி, 2 மகள்களோட அம்மா அப்படின்ற அந்த ஹாப்பினஸை தாண்டி முழுமையா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பா காரணம் பொன்னுநன் சார். கண்டிப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, லைக் வாட் இஸ் த உங்க ஹஸ்பண்டோட எஜுகேஷன் என்ன, உங்க ஹஸ்பண்ட் எப்படி என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவாரு, உங்க ஹஸ்பண்ட் எந்த ஊர்க்காரரு. அப்போ நம்ம அது ஒரு பெங்களூருன்னு சொல்லணும், ஒரு பெரிய ஆஃபீஸ் பேரை சொல்லணும், ஒரு 10 லாங்குவேஜ் சொல்லணும், அதெல்லாம் சொல்லணும் இல்லையா. இந்த மாதிரி எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த மனுஷன் நல்ல மனுஷனாங்கிறது மட்டும்தான் சொல்லணும். எஸ். ஸோ இந்த காலத்துல எல்லாரும் ஹஸ்பண்டுன்னு தேடணும்னா அதெல்லாம் பார்க்காதீங்க, நல்ல மனுஷனான்னு பாருங்க. அவர் நல்ல மனுஷனா, உனக்கு மரியாதை கொடுப்பாரா, உன்னை மற்றவங்க முன்னாடி அழகா நடத்துவாரா, என்னைக்குமே உனக்கு அவமானம் வர மாதிரி அவர் பிஹேவ் பண்ண மாட்டாரா, அது நல்ல மனுஷன், அதான் நல்ல புருஷன். ஐ ஃபீல். ஸோ நான் இப்போ என் பிள்ளைங்களுக்கே சொல்லுவேன், தேடும்போது அதுதான் தேடு. காசு இருக்கா, சம்பாதிக்கிறானா, அவன் வந்து படித்தவனா, அவன் எவ்வளோ வெள்ளையாக இருக்கான், உயரமாக இருக்கான், அதல்ல. உனக்கு மரியாதை கொடுப்பானா, உன்னை நல்லா வச்சுப்பானா, உங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கிற சுதந்திரம் உனக்கு அவங்க வீட்லயும் கிடைக்குமா, அது மாப்பிள்ளை. அதுதான் தேடு. இல்ல வேணா கல்யாணம். சீரியஸ்லி. மரியாதைன்னு சொன்னீங்கல்ல மேம், இப்போ பொன்னுநன் சார் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நீங்க ஃபீல் பண்ண தருணங்கள், அதாவது அது எங்க சொல்லணும்னா, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் அவரை கல்யாணம் பண்ணேன். காரணம் என்னன்னா, நீங்க முடிவெடுத்தீங்க. ஆமா, நான் குழந்தைங்க வளர்க்குறது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு குழந்தை 6 பிள்ளையை பெற்றுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் நான். பட் 2 தான் பெற்றேன். ஐ வாண்டட் டு ஹேவ் 6 children. ஐ வாண்டட் டு குக் so much food and enjoy the house routine. ஸோ அது நடக்கலைங்கிறனால, ஐ மீன் லைக் அது நடக்கணுங்கிறனால
நான் என்ன பண்ணேன், ஐ வாண்ட் டு பி அ ஒர்க்கிங் உமன் சொன்னேன். பட் ஹீ டோல்ட் மீ தட் யூ ஹேவ் சில்ட்ரன், யூ ஹேவ் அ ஃபேமிலி, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட் அண்ட் திஸ், வை நாட் ஸ்டார்ட் ஆக்டிங். ஓகே. இஃப் அவரை மட்டும் அதை அங்கே சொல்லலைன்னா என்னோட செகண்ட் இன்னிங்ஸ்னு ஒன்று நடந்தே இருக்காது. ஸோ இப்போ இன்னொரு ஆண் மகனாக இருந்தால் பொறாமப்படலாம், டவுனாக ஃபீல் பண்ணலாம், இவங்களுக்கு இவங்க என்ன இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு என்னை புஷ் பண்ணதே அவர் தான். ஸோ இட்ஸ் லைக் மை ஃபாதர், லைக் ஹவு மை ஃபாதர் வாஸ். எல்லா பெண்ணுக்கும் அப்பா எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அவங்க ஹஸ்பண்ட் ஆகணும். எல்லா ஹஸ்பண்டுக்கும் அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் அந்த வைஃப் ஆகணும். இது மட்டும் நினைச்சா ஐ திங்க் மேரேஜஸ் வில் பி பெட்டர். ஸோ தட் ஆக்டிங் மூமெண்ட். ரெண்டாவது வாஸ் D-Soft. whenever I go talk about D-Soft ரொம்ப கஷ்டப்படுறேன் சொன்னா கூட he'll immediately tell சரியா போயிடும். இப்போவே இந்த இவெண்ட்டுக்கு ஒரு 3 மாசமா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. எவ்ரி டைம் ஐ டெல் him, he'll say சரியா போயிடா, என்ன ஒரு வாரம் தான், இன்னும் 10 நாள் தான், இப்படி சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு D-Softக்கும் ஹீஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட், சினிமாக்கும் ஹீஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட், ஃபேமிலிக்கும் ஹீஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட், பேரண்டிங் ஹீஸ் பீன் சச் அ சப்போர்ட். See, what the mother says, the father should also say. Yeah. அல்லாம அம்மா ஒன்று சொல்லும்போதே அவ கிடக்குறா அப்படின்னு அப்பா சொன்னா அந்த குழந்தை எப்படி நல்லா வளரும்? ஸோ விச் இஸ் தேர் நவ். நிறைய இடத்துல அது நடக்குது. பேரண்டிங்க்கு the husband should support. பட் அந்த பெண்ணுக்கான அந்த ஹார்மோன், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கணவரா அவருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குமா? ஈவன் நீங்க கோவப்பட்டா கூட சண்டை போடுவோம், அவரும் சண்டை போடுவாரு, நானும் சண்டை போடுவேன். ஸோ வாட், சண்டை இல்லாம எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவாங்க, சட்டி பானையா இருந்தா தட்டியும் முட்டியும் தானே கிடக்கும், சில நேரம் ஒரு பானை உடையும் தான், அதுக்கு என்ன செய்யறது? அதெல்லாம் நடக்கும். That will happen. Life is like that, no? How can you be without fighting? அதெல்லாம் எங்களுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கு. பட் அதை எப்படி அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? சண்டை போடுவோம், அப்புறம் கண்டிப்பா சிரிச்சிடுவோம். உடனே அதுதான் கேட்குறேன், காமெடி ஆயிடும். அது உடனே யாரையாவது ஒரு ஆளை கிண்டல் பண்ணுவோம். We laugh about it and it will be over. So D-Soft should be for 10 years. I really wait the same Galata group will come and give me a great interview for my 15th year, 20th year, 25th year and we'll rock. வீட்ல சரண்யா மேம் எப்படி ஸ்ட்ரிக்ட் அம்மாவா இல்லைன்னா ஜாலி அம்மாவா? எப்படி படத்துல பாக்குறீங்களோ கிட்டத்தட்ட அப்படியே தான் வீட்லயும் அம்மா. ஓகே. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். இட்ஸ் a mix of both. எதுக்கெல்லாம் அம்மா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, எதுக்கெல்லாம் ஜாலியா இருப்பாங்க? எல்லாமே அதேதான், மிக்ஸ் ஆஃப் போத். எல்லாத்துக்குமே அம்மா, எல்லாத்துலயுமே அம்மா ஒரு ஸ்ட்ரிக்ட் தான். இது சில டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. லைக் இந்த பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறது, அததான் கேட்க வரேன். அந்த மாதிரி குடிச்ச கிளாஸ் போய் கிச்சன்ல வைக்கிறது, இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஓகே. ஜாலியா இருக்குது, லைக் இப்போ எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்தா படம் பார்த்து we order popcorn and have அந்த மாதிரி. அண்ட் ஷாப்பிங், யூஷுவல் திங்ஸ். இவன் நேத்து நைட் கூட நான் திட்டு வாங்கினேன், பிளேட் சரியா கழுவி வச்சிடணும் சாப்பிட்டுட்டு. ஏன்னா இட்ஸ் லைக் ஜஸ்ட் அந்த சாப்பிட்டது அப்படியே அங்கங்க போடக்கூடாது, ட்ரையா வைக்க கூடாது. அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கினது இல்லை, இவங்க வாங்கியிருக்காங்க. அப்படியே ஸ்மால் சின்னதா இருக்கும் வாங்கியிருக்காங்க. பட் அதென்ன அக்கா வாங்கினதுல தங்கச்சி அவங்க ரொம்ப நல்லா பொண்ணு. சமத்துனா நான் வாங்கினது இல்லை, அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. சின்ன வயசுல ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிதான் அடி வாங்கியிருக்காங்க. சோ சமையல் பத்தி அம்மா உங்களுக்கு சொன்னது அதான், லைக் சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு we shouldn't, நம்ம ப்ரௌடா இருக்க கூடாது, இந்த சுடு தண்ணி தான் வைக்க தெரியும் அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. பேசிக் நீட்ஸ், உனக்கு ஒரு சாம்பார் வைக்க தெரியும். இப்போ நான்லாம் சம்டைம்ஸ் திடீர்னு கிச்சனுக்குள்ள போய் பாஸ்டா, அப்புறம் லசானியா இந்த மாதிரிலாம் உட்காந்து பண்ணுவேன். ஸோ அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நீ பண்றது ஓகே, பட் நீ பேசிக்கா குக்கிங், சர்வைவலுக்கு சாம்பார் பொரியல் கத்துக்கணும், குக்கிங் சர்வைவல் கத்துக்கோ. பட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அம்மாவோட D-Soft அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கு மகள்களா உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அவங்களோட பிசினஸ் அப்கிரேட் பண்ணும்போது உங்ககிட்ட ஐடியாஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களா? டெக்னாலஜி வைஸ் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் எவ்ரிடே நடக்கும். அது ஆனா நாங்க சொன்ன மாதிரி when we started D-Soft எல்லாமே ரொம்ப ஸ்மால் ஸ்கேல், சின்ன ஸ்கேல்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அம்மாவோட பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணதான். ஒரு ரூம்ல வச்சு ஒரு 4 பேருக்கு அம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒரு சின்ன இவங்க டைப் பண்ணி ஒரு சின்ன பேம்ப்ளெட் மாதிரி போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற மளிகை கடை, பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப், பழமுதிர் இங்கெல்லாம் போய் கொடுத்தோம். சரி யாரா வந்தாங்கன்னா சொல்லுங்க, இங்க நாங்க நடத்துறோம். இப்படிதான் ஆரம்பிச்சது. நீங்களே பண்ணிக்கிட்டீங்க சும்மா, அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல், ஒண்ணு பெருசா நம்ம லான்ச் பண்றோம் அப்படிலாம் பிளானே இல்ல. அம்மா வந்து அவங்களோட பேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் டாட்டர்ஸ் டே. சோ உங்க அம்மாக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லலாம். எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அம்மா இருக்கிறதுக்கு ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் தேங்க் காட், தேங்க் அம்மா. வெரி வெரி ப்ரவுட். இந்த இன்டர்நேஷனல் டாட்டர்ஸ் டேல இதை விட எங்களை விட ப்ரௌடா 2 டாட்டர்ஸ் வந்து இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்னுடைய கேரக்டரும் என்னுடைய துணைவியார் கேரக்டரும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்.
பக்கத்துல கூட கிடையாது. ஓகே. கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். என்னென்ன வித்தியாசங்கள் அதை எப்படி சரி பண்ணீங்க சார்? சரியெல்லாம் பண்ணல, சரி பண்ணல, புரிந்து கொண்டு அப்படியே வாழ்க்கையை ரன் பண்றாங்க. ஓகே. அதுல அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்களாவும் நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களா அங்க இருக்கிறது தான் இங்க இருக்கிற பிளஸ். நீ என்னை போல் மாறுன்னு நினைக்கிறதும் நான் உன்னை போல மாறணும்னு நீ டிமாண்ட் பண்றதும் இருந்தா அது என்னைக்கோ வந்து கிளாஸ் ஆயிடும். அது அப்பா பையனுக்கே வரும், அம்மா பையனுக்கே வரும். அது மனைவி கணவனுக்கு மட்டும் வரும், மனைவி கணவனுக்கு உள்ள மட்டும் இல்லை, பிரச்சனை கிடையாது. ஒரு என்னுடைய மகள்கள் வந்து என்னுடைய குணாதிசி நான் சொல்ற பேச்சை கேட்காம அவங்க ஒரு கேரக்டரா இருந்தாங்கன்னா, இப்போ நான் திரைத்துறையில் இருக்கோம், நானும் என் துணையாரும் திரைத்துறையில் இருக்கோம், ஆனால் என்னுடைய மகள்கள் எங்களுடைய இமேஜை மீறி ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அதை டிமாண்ட் பண்ணோம்னா, இல்லை உங்களுக்கு உங்கள் இமேஜ் முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் என் மகள்கள் இல்லை அப்பா அம்மா எங்களை கவனிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அளவுக்கு நான் நடந்துக்கூடாதுன்னு நினைக்கிறதுல தான் இருக்கே தவிர அங்கே தான் அது கனெக்ட் ஆகுது. அந்த விட்டு கொடுத்தல் தானே கனெக்ட் பண்ணுது. அது வந்து மனைவிக்கும் கணவனுக்கும் பொருந்தும். அப்போ அவங்க எப்படின்னா ரொம்ப டிசிப்ளின். ஒரு பொருளை வச்சாங்கன்னா அங்கதான் திருப்பி லைஃப் லாங் அங்கதான் வைப்பாங்க. அது அவங்க அப்படித்தான். புடவை 100-200 புடவை வச்சிருப்பாங்க. அந்த புடவை அப்படி நீட்டா அப்படி அழகா வைப்பாங்க. நைட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வந்து அதை அயன் பண்ணி மடிச்சு அழகா அந்த குட்டி ஷெல்ஃபில் வச்சுட்டு தான் படுவோம். அது டே 1 இருந்தது, இன்னைக்கு வரல அதான் இருக்காங்க. அப்போ அது அவங்களுடைய கேரக்டர், அவங்களுக்கு அதுல தான் சந்தோஷம் கிடைக்குது. என்னைய அவங்க அதுபோல் மாறுவதற்கு சொன்னாலும் அது நல்ல விஷயம், அது தப்பு எதுவும் இல்லை. ஆனா அதை என்னால் லைஃப் லாங் மெயின்டைன், என் வாழ்க்கைக்கு தான் என் செயல்பாடை தவிர செயல்பாட்டுக்காக நான் வாழ முடியாது. அது குணாதிசயமாக இல்லாத பட்சத்தில் முடியவே முடியாது. நீங்க அப்படி பண்ணலனாலும் அவங்க உங்களை இல்ல இருக்கும், ஏங்க அது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பி சொல்லுவாங்க. ஒரு நாள் நமக்கு கோவம் வரும், அதை எடுத்து வைப்போம் அப்படின்னு கோவப்படுவோம். இன்னும் 2-3 நாளைக்கு கோவப்பட மாட்டோம், சரியா அவங்க சொல்றதானே சொல்ல எடுத்து வச்சுக்குவோம். இப்படி அப்படி தட்டி முட்டி மோதி அப்படின்னு போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அன்பும் புரிதலும் இருக்கும்போது இது பின்னாடி போயிடும். சரண்யா மேம்க்கு இப்போ கோவம் வந்தது அப்படின்னா கணவரா எப்படி சமாளிப்பீங்க? இல்ல கோபம் வந்து உங்களுக்கு பொதுவானது, கோபம் தான் கோபம் தான். அது கணவன் மனைவியின் கோபத்தை கணவர் சமாளிக்கிறது எப்படி அப்படின்னா சில சமயங்கள் சில அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ஒரு 2-3 விஷயங்கள்ல தான். இந்த நேரமற்ற நேரம், அப்புறம் வந்து ஒரு பொருளை வைக்க ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல வைக்காம இருக்கிறது, அல்லது ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம நம்ம கவனத்தில் தாண்டி அதுக்கு நம்ம அதை அப்படியே விட்டுறது, 10 நிமிஷம் கழிச்சு செய்யலாம்னு நினைக்கிறது. இந்த இடமெல்லாம் அவங்க கண்ணில் படும்போது அது சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலை பொறுத்து அது கோபமாக மாறும். அதுக்கு நமக்கு தெரிஞ்சு அது நம்ம செஞ்சிருக்கிற குற்றம் தான். அந்த இடத்துல நம்ம மனநிலை தான், அவங்களா தான் இருக்காங்க. நம்ம தான் கோவப்படுறோமா அல்லது கோபம் இல்லாமல் அதை டீல் பண்ணுறோமாங்கிறது. அதனால அவங்கள விட நம்ம அந்த இடத்துல பல இடங்கள்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகும், சில இடங்கள்ல வந்து அமைதியா சைலண்டா ஞானி மாதிரி இருந்துக்க வேண்டியதான். இந்த பாயிண்ட் தான் வேணும் இல்ல, ஒரு ஞானி மாதிரி கணவர் இருந்துட்டா இல்ல அது ரொம்ப பெரிய பக்குவம், பெரிய பக்குவம். அது எல்லா நேரத்துலயும் நம்ம அப்படியே இருக்க முடியாது. எல்லா நேரத்திலும் திடீர்னு நம்மளும் திருப்பி ஒரு பதில் சொல்லுவோம். அது சில சமயங்கள்ல ஏன்டா சொன்னோம், இதை கம்முன்னு பேசாம இருந்திருக்கலாமே, அது வேற ஒரு இடத்துல போய் நிப்பாட்டும். அதானே சொல்றேன், த்ரில் தான் லைஃப், ரோலர் கோஸ்டர் தான்ங்கிறேன். அப்படி போய் வந்துதான். இன்னைக்கு அவங்க ஒரு ஆண்டர்பிரினரா வளர்ந்து நிக்கிறாங்க இல்ல சார், அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த 10 வருஷம் கடுமையான உழைப்பு அதெல்லாம் நோ டவுட். எவ்வளவு நேரம் தூங்குவாங்க சார்? அப்போ தூங்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் 9-9:30 தூக்கிடுவாங்க. இந்த சோசியல் மீடியா யுகத்துல 9 சோசியல் மீடியாவிலேயே இல்ல பார்க்கவே மாட்டாங்க, சும்மா நோண்டிக்கிட்டு பதில் போட்டு. மனைவி எப்படி கூப்பிடுவீங்க சரண்யா? நான் வாங்க போங்கன்னு தான் இதுவரையிலும் கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா. எதனால? எனக்கு பிடிக்கும், என் குழந்தையில வாங்கன்னு தான் கூப்பிடுவேன், என் பூனை கூட வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா, எனக்கு எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது பிடிக்கும். அப்ப சரண்யா மேம் சொல்லிருக்காங்களா இன்னைக்கு? அது ஏன் சொல்லிருக்காங்களே, என்ன நீங்க ஒரு நாள் கூப்பிட்டது பேர் சொல்லி நான் கூப்பிட்டது இல்லைன்னு இன்னைக்கு வரல அவங்க வருத்தம் அதுதான். அப்படியா? ஆமா, பேரை சொல்லி கூப்பிட்டது இல்லையா? வீட்டுல எங்கடா அவங்க அம்மா அப்படிமே ஏதோ ஒண்ணு, அது பேரே வராது எனக்கு. அது என்னமோ அந்நியமா இருக்குதா, அல்லது இப்போ கூப்பிடாம பிரெயினுக்கு வந்து அது யாரையோ கூப்பிடுறாங்க, வேணும் வேற யாரையோ கூப்பிடுறான்னு இது அது நினைச்சுக்கிச்சான்னு தெரியல. வாங்க போங்கன்னு தான் இது வரலாம், வாங்க போங்கன்னு தான் அப்படியே போயிடுச்சு. இது ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா? இல்ல எனக்கு அவங்கள அப்படி அதாவது மரியாதை காரணமா மட்டும் இல்ல, எனக்கு அது ஒரு என்னமோ ரொம்ப க்ளோஸா இருக்கு. எல்லாரையும் உங்களுக்கு நெருக்கமா ஃபீல் ஆகுது. எல்லாரையுமே நான் வந்து அவங்கள மட்டும் இல்லை, என் குழந்தைகளை கூட ரொம்ப வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். சில இடங்கள்ல வாடா போடான்னு சொல்லுவேன், வாடா
அப்படின்னு குழந்தைகளை வாடா போடான்னு சொல்கிறது குழந்தைகளை பெண் குழந்தைகளை சொல்கிறதுக்கு பிடிக்கும். என் வீட்டில் பூனை, எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, அதெல்லாம் வாங்க லியோ என்னங்க லியோ அப்படின்னு தான் இருக்கும். அது வெளியிருந்து கேட்க எனக்கு சாதாரணமாக தெரியுது, மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. அப்போ சரண்யா மேம் உங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, எங்க வாங்க அப்படிம்பாங்க. அது அவங்க இப்போ பெண்கள் வந்து ஒரு மரியாதை காரணமாகவோ வாங்க போங்கங்கிறது வந்து இயல்புல நிறைய இடத்துல இருக்கிறது தான். நான் பேர் சொல்லி கூப்பிட்டு பழகி இருக்கலாம், அது என்னமோ தெரியல, பழகல. சரி, இனிமேல் கூப்பிட்டா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், இனிமேல் அப்படி ஏமா சரண்யா அம்மா அப்படின்னு, என்னடா நீ வேண்டா இப்படி மாறிட்ட அப்படிங்கிற எனக்குள்ளேயே ஒரு அப்படி தேவைகளும் இல்லை. இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் திட்டம் இல்லை. கூப்பிட்டாலும் ஒரு நாள் கூப்பிடுவேன், நாளில் ரொம்ப நடிச்சு தொலைச்சிருவேன் அது அப்படின்னு. என்ன நம்ம கூப்பிட்றதே தெரிஞ்சு போயிடும். நாங்கள் வீட்டிலேயே கோபப்படுற மாதிரி பண்ணாலே நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்ட்டுருவாங்க. உங்களுக்கு பொருந்தலை, உங்கள் மூஞ்சிக்கு பொருந்தலை அப்படிவாங்க. இப்படி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால நம்ம ஈஸியாக காட்டி கொடுத்துருது. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes Coimbatore. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த சுத்தம் தூக்குங்க.